நான் ஒரு மென்ஸ் வேர் ரெடிமேட் ஷாப் வச்சுட்டு இருக்கேன். 20 லட்சம் கடன் ஆயிருச்சு. ரோலிங் பண்ண முடியல. மந்த்லி சேல் பண்ணி இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றேன் சார். மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஜெனரலாவே மென்ஸ் வேர் ஆர் எனி கார்மெண்ட் ஸ்டோர்ல பிரச்சனை என்னன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன், 5 லட்ச ரூபாய் கையில இருந்தா கூட ஒரு கார்மெண்ட் ஸ்டோரை பண்ணிடலாம். பட் அதுல நம்ம நினைச்ச நேரத்துல விக்குமா அண்ட் வாங்கின பொருள் எல்லாம் விக்குமான்றதா இதுல மேட்டர். சோ இந்த இடத்துல வந்து நீங்க கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டி அந்த இடத்துல நீங்க ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்றனால இந்த இஷ்யூ ஆயிருக்கு. எப்பயுமே வந்து ஃபெயில் குவிக் ஃபெயில் சீப்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஃபெயில் ஆனது தப்பு இல்ல, குவிக்கா ஃபெயில் ஆயிடுங்க, சீப்பா ஃபெயில் ஆயிடுங்க. இப்ப வரை எவ்வளவு நான் தட்டமா இருக்கீங்களோ பரவாயில்ல, டக்குன்னு அதை வந்து என்கேஷ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. 20 லட்சத்துல 3 லட்சம் கையில வந்தாலும் பரவாயில்ல, அந்த 3 லட்சத்தை வச்சு 30 லட்சம் சம்பாதிச்சிடலாம். 100% சொல்றேன். 20 லட்சம் போயிடுமே நினைச்சிட்டு இதுல இன்னும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தீங்கன்னா 3 லட்சம் ஒன்னும் 30,000 போய் ஜீரோ ஆயிடும். நம்ம காசு ஒண்ணும் இல்லாம போயிடும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதோ அந்த காசை எடுத்துட்டு வந்துருங்க. அந்த காசை வச்சு இதே 20 லட்சத்தை கூடி சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம். பட் அதுல வந்து பினான்சியலா ஸ்ட்ராங் ஆயிருங்க. அடுத்து கடன் வாங்காதீங்க. ப்ராடக்ட் மேல ட்ரேட் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்ல கூரையில ஏறி கோடி பிடிங்க, அப்புறம் கோட்டை ஏறிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. கடன் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு வந்துடலாம். வாழ்த்துக்கள் தனுஷ்.